வணக்கம். என் பேர் ஷீரின் ஃபர்ஹானா. உங்களுடைய சொந்த மாவட்டம்? என்னுடைய சொந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டை அப்படின்ற ஊர்ல இருக்கேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம்ங்கிறீங்க, கன்னியாகுமரி மாவட்டம், ரெண்டுக்குள்ள வேறுபாட சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சொல்லப்பட்டோம்னா அது ஒரு வறண்ட நிலை. இங்க என்னன்னா மழை பொழியிற அப்ப மட்டும்தான் பயிர் செய்வாங்க. ஆனா கன்னியாகுமரி மாவட்டம் அப்படி இல்லை. இங்க 2 பருவநிலை மழைகள் இருக்கிறது. அதே மாதிரி அங்க கரும்பு, நெல் தான் முக்கிய பயிர்களாக இருக்கு. இங்க பார்த்தோம்னா தென்னை, வாழை கூட நெல் பயிர்கள் போட்டிருக்காங்க. இது 2 வேறுபாடு தான் என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது. ஏதாவது ஒரு தொழில்நுட்பம், குறிப்பா உர மேலாண்மை பத்தி சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா? ஏதாவது தகவல் சொல்லுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா தெளிவுபடுத்தலாமா? கண்டிப்பா. உர மேலாண்மை அப்படின்னா உரங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உர மேலாண்மைனா செடிகளும் மற்றும் விலங்குகள் இருக்க கழிவுகளை நம்ம பதப்படுத்தி அதை சிதைக்க செய்து நம்ம பயிர்களுக்கு கொடுக்கப்போ பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறது இயற்கையா. இந்த உர மேலாண்மையில மொத்தம் இயற்கையும் இருக்கு, இதுல செயற்கையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதனுடைய சோர்சஸ் வச்சு டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இயற்கையான உரங்கள்னா மாட்டு உரங்கள், ஆட்டு உரங்கள், மற்றும் கோழியுடையது, அதுக்கப்புறம் பசுந்தாள் பயிர்கள், இதெல்லாம் இயற்கையான உரங்கள். அதே செயற்கையான உரங்கள்னா சாதாரணமா விவசாயிகள் அப்ளை பண்ணக்கூடிய யூரியா, பொட்டாஷ், சூப்பர் பாஸ்பேட், இதெல்லாம். அதே மாதிரி உயிர் உரங்கள்னு சொல்லுவாங்க. அசோஸ்பைரலம், ரைசோபியம், அசிட்டோபாக்டர், அசோபாக்டீரியா, இதெல்லாம் உயிர் உரங்கள். இது நம்ம எப்படி அதை வேறுபடுத்தி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உரங்களை நம்ம கொடுக்கறப்ப முக்கியமான விஷயம் 3 விஷயத்தை பார்க்கணும். சரியான நேரம், சரியான அளவு, சரியான உர தேர்வு. இது 3 முக்கியமா பார்த்தாதான் நம்ம பயிர்களுக்கு கொடுக்க முடியும். ஒரே நேரத்துல எல்லா உரங்களையும் அப்ளை பண்ணிட்டா பயிரால அதை எடுத்துக்க முடியாது. எப்படி 3 வேளை சாப்பாட்டையும் நம்ம ஒரே நேரத்துல சாப்பிட்டா நம்மளால இருக்க முடியுமா? கிடையாது. எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த நேரத்துல அந்த பயிருக்கு அது தேவைப்படுதோ அப்பப்ப கொடுக்கணும். அதே மாதிரி சரியான நேரம் அப்படின்னா இப்ப பயிர் அந்த ஊட்டச்சத்து இல்லாம அதோடைய செயல்பாடு குறைஞ்ச பிறகு நம்ம அதை கொடுத்த பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு முன்னாடி அது எப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்ப நெல் பயிர் எடுத்துக்கிட்டோம்னா நைட்ரஜனை 4 தடவை தனித்தனியா பிரிச்சு கொடுக்கணும். ஒரே தடவை கொடுக்குறது சீக்கிரமா ஆவியாகிடும். அதனால சரியான நேரம் பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி போடும் முறை, சரியான போடும் முறை முறைகள்லயே நிறைய முறை இருக்கு. தெளிக்கும் முறை இருக்கு, அதுக்கப்புறம் விதையோட கலந்து போடுற முறை இருக்கு, அதுக்கப்புறம் ஆசனம்லயே இது பண்ணக்கூடிய முறை இருக்கு. இது எல்லாத்தையுமே கவனிச்சு உர மேலாண்மை ஒழுங்கா பண்ணோம்னா நமக்கு அதிக மகசூல் பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய சொந்த மாவட்டம்?